சாரிங்க. நீங்க எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க. நான் தெரியாம கார வச்சு இடிச்சுட்டேன். கரெக்ட்டா தான் கார் ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. எப்படி நான் உங்க பைக்க மோதுனேன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒண்ணும் அடிபடலல்ல? நான் வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரலாமா? நான் கூப்பிட்டேன் நீங்க தான் வரவே மாட்டேன்ட்டீங்க. உள்காயம் ஏதாவது ஆயிருக்குங்க. சொன்னா கேட்க மாட்றீங்க. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தடவ போயிட்டு வந்துரலாமா? போயிட்டு வந்துட்டு இல்லன்னு சொன்னா அதுக்கப்புறம் பரவாயில்லல்ல. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன கீறல் தாங்க. மத்தபடி எதுவும் இல்லைங்க. ம். என்ன சேனல்? அ தமிழ் டெக்கு. இல்ல சேனல் பேரு ஏதோ சேனல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல? அதாங்க தமிழ் டெக்கு. தமிழ் டெக்கு. இந்த ரீசென்ட் டாக்ஸ்லாம் ஆ ரீசென்ட் டாக்ஸ் இப்போ வந்து நியூஸ் பத்திலாம் பேசுவோம். அந்த டெம்ப்ளேட் போட்டு. ஆ அதான் ப்ரோ. நீங்க இங்கேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருங்க. நான் போய் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா அதெல்லாம் வேணாங்க. நான் கிளம்புறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? இல்லைங்க. நேரம் உட்காந்துருந்தப்ப டைம் ஆகல. இப்போ காஃபி எடுத்துட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுமா? இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தப்ப ஆகலையா? நீங்க இங்கேயே உட்காந்துருங்க. நான் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அசையக்கூடாது. என்னங்க வீடெல்லாம் அப்படியே போட்டீங்க? சரி பண்ண வேண்டியதானே? சரி பண்றதா? எது இதையா? ஏங்க நீங்க வேற. அதுக்கெல்லாம் பல லட்சம் தேவைப்படும். நீங்க யூடியூபரு. உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டா பல லட்சம் கிடைக்கும். இங்க அப்படியா? அட ஏங்க நீங்க வேற. அவ்வளோலாம் இல்லைங்க. நீங்க வெளியே சொல்றதெல்லாம் இங்க வந்து சொல்றீங்க. ஏங்க இப்பெல்லாம் சினிமாக்காரங்களோட நீங்க தாங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க. ஏங்க லட்சக்கணக்கிலலாம் கிடையாதுங்க. யாருங்க நீங்க? யூடியூப்ல இருந்தா பணக்காரங்க தான். என்ன சொல்றீங்க? வெளியே தாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே அப்படிலாம் இல்லைங்க. யூடியூபரை கொலை செய்துள்ளது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல யூடியூபர் ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் போடக்கூடிய எம்.எஸ். சௌரி. அந்த கொலைகாரனை பாருங்க. எம். சௌரி திருப்பி இன்னொரு யூடியூபர் கொலை பண்ணிட்டான். பேரில் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். பல மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை வைத்துள்ள இவர் தற்போது கடந்த வாரம் ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் அவர் போட்டிருந்த சட்டையின் பாதி பகுதி கிழிந்த நிலையில் வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல பெண்கள் மட்டுமல்லாது கொலை செய்து வரும் அந்த மர்ம மனிதன் தான் இந்த கொலையும் செய்திருக்கலாம் என்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொடூர சம்பவத்தின் காரணமாக பல யூடியூபர்கள் பதட்டத்தில் பல இடங்களில் ஓடி மறைந்து தஞ்சம் அடைந்துள்ளனர். அவன் யார்? அவனுடைய முகத்தை கூட இன்று வரை யாரும் காண இயலவில்லை என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல யூடியூபர்கள் மிகுந்த பதற்றத்துடன் தன்னுடைய யூடியூப் சேனல்களை மூடிவிட்டு ரொம்ப பயமா இருக்குதுங்க. தஞ்சம் அடைந்து உள்ளனர். ஒரு நிமிஷம் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். இருங்க இப்போ வந்துடுறேன். சொல்லு. இங்கே தான் இருக்கேன். இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால தான். இல்லை ஒன்றும் இல்லை. நீ நேரம் ஆஃபீஸ் போயிடு. நான் வந்துடுறேன். ஆ
நீதானா சைக்கோ? தெரிஞ்சிருச்சுல. ஏன் இப்படிலாம் பண்ற? சரி உள்ளவா பேசலாம். ப்ளீஸ் வா பேசலாம். என்ன கொலை பண்ணு. கொல்ல மாட்டேன் வா. சாப்பிடு. ப்ளீஸ் 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 எனக்கு நான் போயிட்டு நான் யூடியூப் நடத்த மாட்டேன். சாப்பிட்றா. சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன். சாப்பிடு. சாப்பிடு. அம்மா நான் நிறைய மேகி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாக சிகப்பு கலரில் இருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்குது? என்ன மேகி இது? சாதா மேகி இல்லை, மனுஷ மேகி. மனுஷங்களோட குடலை உருவி மேகியா பண்ணி உனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கோம். அதான் சாப்பிடு. மனுஷ மேகி. ப்ளீஸ் 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 நான் எது ஓடி போயிடுவேன். என்னை விட்டு ப்ளீஸ். நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். முடியாது. முடிச்சிச்சு. சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கேன். சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன்.